தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புள்ள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 60 முதல் 69 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 60வது வாக்கியம். அவருடைய சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அது இயேசுவின் வார்த்தை. இயேசு அதுக்கு முன்னாடி வார்த்தை நமக்கு தெரியும். இயேசு தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் என்ன செய்யலாம், இது தசை, இது என் தசை, இது என் ரத்தம் என்று அவர் சொல்கின்றார். அப்படி சொல்லும்போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, முணுமுணுக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த முணுமுணுப்பானது எங்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறது? அவர்களை தெய்வ சன்னதியில் நிரந்தரமாக அது பிரித்து விடுகிறது. அதனை வாசிக்கின்றோம். 66வது வாக்கியம். அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. அன்பானவர்களே, முணுமுணுப்பானது நம்மை தெய்வ சன்னதியிலிருந்து பிரித்துவிடும். இறை வார்த்தையை கேட்கிற நீங்கள் நானும் முணுமுணுத்து கொண்டிருக்கின்றோம். சந்தேகம் வருகிறது என்றால் அருத்தந்தை பார்த்து தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை. இப்படி அர்த்தம் என்ன, அருத்தந்தையை வெளிப்படுத்தி தாரும் என்று தெளிவுபடுத்தலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் முணுமுணுத்து கொண்டு போகிற சமயத்தில் அங்கே ஏற்படுற காரியம் என்னவென்றால், பிசாசுக்கு நாம் துணை போய்விடுகின்றோம், தெய்வத்திற்கு எதிராக போய்விடுகின்றோம், அகங்கார சிந்தனைகள், வெறுப்பு, வைரக்கங்களை நாம் தூவி விடுகின்றோம். இந்த முணுமுணுப்பானது நம்மை மட்டுமல்லாமல் நம்மை சுற்றியிருப்பவர்களையும் அது தாக்கி கொண்டிருக்கும். சுற்றியிருப்பவர்களையும் அது என்ன செய்கின்றோம், பல திண்மைகளுக்கு அது வழிவகுத்து கொண்டிருக்கின்றன. குடும்பத்தில் பாருங்கள், பெற்றோர்கள் சொல்கிற சமயத்தில் பிள்ளைகள் முணுமுணுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அப்படி அர்த்தம் என்பது என்ன? பெற்றோர்களை ஏற்றுக்கொண்டார்கள் அர்த்தமா? அல்ல. பெற்றோர்கள் மேல் இருக்கிற வெறுப்பையும் கோபத்தையும் இந்த முணுமுணுப்பு வழியாக வெளிப்படுத்துவது. அந்த முணுமுணை வெளிப்படுத்துகிற சமயத்தில் அந்த உறவுகள் அங்கு பிரிக்கப்படுகின்றன என்றால் நான் சிந்தித்து பார்ப்போம். இதோ இங்கு நாம் பார்க்கின்றோம், இவர்கள் முணுமுணுத்த காரணத்தினால் அவர்கள் அன்றே இயேசுவை விட்டு விலகி போனார்கள். அன்று முதல் அவர்கள் இயேசுவுடன் சேரவில்லை. முணுமுணுப்பானது என்னை தெய்வ சன்னதி பிரித்துவிடும். இறை சன்னதியில் மன்னிப்பு கேட்டு வாழ்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நான் முணுமுணுத்து கொண்டிருக்கின்றேன். குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி. இந்த முணுமுணுப்பானது அது என்னை மட்டுமல்ல, என்னை சார்ந்த எல்லோரையும் அது பாதித்து கொண்டிருக்கின்றது. வேண்டாம் ஆண்டவரே, இந்த திண்மையிலிருந்து நான் விடுதலை பெற்று உன்னோடு என்றும் ஐக்கியப்பட்டு வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.